நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராமத்தில் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாக காற்று பலமாக வீசுறதுனால வாழைகளெல்லாம் உடஞ்சி ரொம்பவே சேதாரமாக ஆகி போச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து 1க்கு 2 குச்சிகளை வந்து வாழைக்கு சப்போர்ட்டாக கட்டியிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம கட்டின பக்கத்தை விட சம்மந்தமே இல்லாமல் ஒரு பக்கத்தில் போய் அந்த வாழை வந்து உடச்சி தள்ளிடுச்சு. வாழைத்தார், இந்த தார் வேஸ்ட். இனிமேல் இந்த வாழை விழுந்ததுலேருந்து பக்கத்தில் இருந்த வாழையும் சேர்த்து தள்ளிடுச்சு. அந்த வாழைத்தாரை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட வாழைகள் வந்து காற்றால் நேற்று 2 நாட்களாக அடித்த காற்றுல வந்து சேதாரமாகி போயிடுச்சு. எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வாழைக்கும் நம்ம எந்த லெவலுக்கு வந்து குச்சிகளை வந்து முட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு சேதாரங்கள். இங்கே பாருங்கள், இந்த குச்சி வந்து அந்த வாழைக்கு நம்ம வச்சு கட்டியிருக்கோம். ஆனால் அந்த வாழை பாதியோடு உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட இழப்புகள் ஆகி போச்சு இந்த ஆண்டு. பார்த்தோம்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இதுக்குமே நம்ம வந்து 2 குச்சிகளை வந்து வாழைக்கு சப்போர்ட்டாக கட்டியிருக்கோம். ஆனால் இந்த 2 குச்சிகளை வந்து நம்ம கட்டியிருக்கிறோம். இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒரு குச்சி வச்சு நம்ம கட்டியிருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி வந்து அடித்த காற்றுல வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு விழுந்துருச்சு இந்த வாழை. இங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்களா எந்த லெவலுக்கு முதல்ல ஒரு மரம், அதுக்கு மேலே ஒரு மரம், அதுக்கு மேலே ஒரு மரம். இதுக்குள்ளார வந்து இப்போ 3 வாழைத்தார்கள் வந்து கிடக்குது. இந்த தார் வந்து மரத்தில் நின்று நம்ம வெட்டினோம்னா அதோட ரேட்டு வேறு. கீழே விழுந்துருச்சு இது வெட்டினா இதோட ரேட்டு வேறு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ரூபாய்க்குள்ளே தான் நம்மக்கிட்டேருந்து எடுப்பாங்க. ரொம்பவும் சீப்பாக 50 ரூபாய்க்குள்ளார. ஒரு வாழைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவு பார்த்திங்கனாக்கா ஒரு 150-200 ரூபாய்க்கு மேலே நம்மளோட செலவு இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தார் வந்து கீழே விழுந்துருச்சு. அதனால இதோட ரேட்டு வந்து வெறும் 50 ரூபாய்க்கு தான் நான் எடுப்பாங்க. இப்போ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாரோட ரேட்டு கீழே விழுகலை அப்படின்னா 500 ரூபா. கீழே விழுகலைன்னா 500 ரூபா, விழுந்துருச்சுன்னா 150 ரூபா தான் வரும். இவ்வளோ இழப்புகள், எத்தனை வாழை இழந்துருக்கு அடித்த சூறை காற்றில். எத்தனை வாழை. இது ஒரு ஆட்கள் வந்து நம்மளை தள்ளி விட்டதை போல் எப்படி சாஞ்சிருச்சுன்ட்டு மட்டும் பாருங்கண்ணே. 4 வாழை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்குள்ளார வந்துருச்சு. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக நம்ம குச்சி கட்டியிருக்கோம். குச்சிகளை கட்டியுமே நமக்கு இந்த லெவலுக்கு வந்து இழப்புகள் ஆயிடுச்சு.